நீங்க கற்பனையா சொல்லாதீங்க, நீங்க சொன்னதுக்கு ஆதாரத்தை தாங்க, நாங்க அவங்க நேரடியா கேள்வி கேட்கோம். அவங்க நோன்பு திறந்து விட்டு இதுக்கு பெருநாள் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, இதுக்கு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதா? இதுல இல்லாட்டா வேற எந்த ஹதீஸ்லயாவது ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இல்லாவிட்டால் இது உங்க கற்பனைன்னு சொன்னோம். ஆனா நீங்க ஆதாரத்தை தராம திரும்ப அந்த கற்பனையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது இந்த ஹதீஸ்ல ஒரு செய்தி இருக்குது. செய்தியா தான் ஏத்துக்கணுமே தவிர செய்தியை விட்டு இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நாங்களும் கேள்வி கேட்க முடியும். நாங்க எப்படி கேள்வி கேட்போம்னு சொன்னா, பிறைய பார்த்து விட்டு நோம்பு திறக்கிறது பெருநாள் கொண்டாடுவதற்கு சொல்ல வந்தாங்க அந்த சஹாபாக்கள், அந்த வாகன கூட்டத்தினர். அவங்க ஏன் நோம்பு பிடிக்கிறதுக்கு முதல்ல பிறைய பார்த்துட்டு சொல்லல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்போம். குதர்க்கமா கேட்கணும் எத்தனையோ கேட்கலாம். நாங்க அடிக்கிட்டே போனோம் கேள்வி. நாங்க குதர்க்கம் பண்றதுக்காக நாங்க வரல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான், சந்திரன் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். இது ஒரு செய்தி, நடந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நமக்கு செய்தியா வந்திருக்குது. இந்த செய்தியை நம்ம அப்படியே நம்பணுமே தவிர இதுல இருந்து கேள்வி கேட்கக்கூடாது. பிறந்ததுன்னா எப்படி பிறந்தது, எப்ப பிறந்தது, யார் யார் பார்த்தா, அப்ப அபூஜஹல் பார்த்தானா, அப்ப அவன் பார்த்தா ஏன் அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல, அவன் குறை எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே, உலகத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணுமே, அப்ப இந்தியாவில தெரிஞ்சுச்சா, இந்த சேரமான் அவன் மட்டும் பார்த்தானா, மத்தவங்க எல்லாம் பார்க்கலையா, இப்படி எல்லாம் குதர்க்கமா கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. செய்தியா தான் ஏத்துக்கிறணும். நீங்க கேட்கிற கேள்விகள் அந்த மாதிரி கேள்விகளாக இருக்குது, செய்தியை ஏத்துக்கிறாம கேள்விகளாக இருக்குது. அப்புறம் ரொம்ப நேரம் வாதம் செஞ்சுட்டு கடைசியில் இந்த ஹதீஸுக்கு வரும்போது இவ்வளவு நேரம் இந்த ஹதீஸ்ல அந்த அர்த்தம் இருக்குது, நீங்க தப்பா அர்த்தம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. நீங்க அமரஹுங்கிறதுக்கு நீங்க எப்படி அர்த்தம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா, அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுக்கிறது, இந்த இஃப்தருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது, அது காயிபானவர்களை குறிக்கும், அதனாலதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல அதுக்குதான் அர்த்தம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அது மேல் போக்க அரபி வார்த்தைகளை சொல்லிட்டதுனால பொதுமக்களுக்கு அது புரியாது. சொல்லிட்டு இதுக்கு இந்த இதுல நேரடியா ஆதாரம் இல்லாட்டாலும் இது மாதிரி வேற ஹதீஸ்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத 3 ஹதீஸ்களை சொன்னாங்க. அந்த 3 ஹதீஸ்கள்ல முதல் ஹதீஸ் என்ன இருந்துச்சு, இதுல தூங்குனது, இந்த சுபூல தூங்குனது. இந்த சம்பவத்துக்கு அவங்க சொன்ன மற்ற 3 ஹதீஸ்கள் ஒரு சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு இருக்குது. என்ன வேறுபாடுன்னு சொன்னா, இங்க நம்ம சொன்ன ஹதீஸ்ல 2 கூட்டத்தினர் இருக்கிறாங்க. ஒண்ணு பிறை பார்க்காத கூட்டம், இன்னொன்னு பிறை பார்த்து விட்டு சொல்லக்கூடிய கூட்டம். அதனால தன்னிலை படர்க்கைங்கிறது வருது. இவங்க சொல்றாங்க, நாங்கள் பிறை மேகமூட்டத்தின் காரணமாக பிறை தென்படாமல் இருந்தோம், நாங்கள் நோம்பு நோற்றவர்களாக இருந்தோம், அப்போது அவர்கள் வந்தார்கள், அவர்கள் அவர்களுக்கு நோம்பு விடும்படி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க படர்க்கை வருது. அங்க 2 கூட்டத்தினர் வருவதனால அது பொருந்தும். நீங்க சொன்ன சம்பவங்கள்ல எல்லாம் ஒரே கூட்டத்தினர் தூங்கியது அத்தனை மட்டும், அவங்கள சொன்னதெல்லாம் அதுல முரண்பாடு வராது. நீங்க எடுத்து வைத்த ஹதீஸுக்கு சொன்னதுக்கு இதுக்கும் பொருந்தாது. சகோதரர்களே, இந்த முறை ஹதீஸுகள்ல இருந்தே சில சான்றுகள் எடுத்து வச்சிருக்கிறாங்க, கேள்விகள் விரும்புறோம். முதல் ஆரம்பத்தில் அபூபத்துல்லா அவர்கள் தேவையில்லை, அதை நம்ம அலட்சியப்படுத்த நான் செய்ய போறேன் கேளுங்களேன். ஹதீஸ்ல இருந்து கேளுங்க, எவ்வளவு நாள் கேட்கலாம். மற்றபடி ஏன் வருவார்களே, காலையில சொல்லவில்லை, சாயந்தரம் சொல்லவில்லை, அது இல்லை. ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம், அர்த்தத்தை தீர்மானிச்சுட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதனால விட்டுருவோம். அவர் 10 சகோதரர் கேட்டாரு, அதாவது ஹதீஸுடைய ஸ்டார்டிங், அது நல்ல கேள்வி. அதாவது எங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டது, எங்கள் தங்களை பற்றி தான் அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. நாங்கள் நோன்பாளிகளாக காலை பொழுதை அடைந்தோம். அந்த சகாபாக்கள் தங்களை பற்றி தான் சொல்றாங்க. அப்படி சொல்றதுனால நோன்பு வச்சிருந்தது அவங்க தான் நல்லா தெரியுது. அப்ப கட்டளையிட்டார்கள் என்பது அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இதனை கவனிக்கிறது இல்ல. இது நல்ல கேள்வி. ஆனா எதை அவர்கள் கேள்வியாக வைத்து தங்கள் வார்த்தை நிறுவுகிறார்களோ அதுதான் கேட்டா, இப்ப நல்லா கவனிக்கணும். சாதாரண ஒரு எந்த ஒரு மொழியுமே ஒரு அரபு மொழி தெரிந்தது அவசியம் கிடையாது. அந்த லாங்குவேஜ் அமைப்பில் நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டா, நாங்கள் நோன்பு வைத்திருந்தோம், அவர்களுக்கு கட்டளையிட்டாருன்னு சொல்லுவாங்களா? நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கட்டளை சொல்லணும். முற்பகுதியை கவனிக்கும் போதுதான் இந்த வெயிட் கூடுது. அப்ப நாங்கள் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அப்ப தங்களை பற்றி சஹாபாக்கள் பேசுறாங்க, எங்களுக்கு மேகம் ஏற்பட்டது, நாங்கள் நோன்பாளியாக இருந்தோம், எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தானே வரணும். நாங்கள் தங்களை பற்றி பேசிக்கொண்டே வந்தவர்கள் வாகன கூட்டத்தை சொல்லிட்டு வாகன கூட்டம் சொன்ன உடனே எங்களுக்கு உத்தரவு போட்டாங்க, எங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பேச தெரியாத சகாபி இல்ல. அப்ப நாங்கள் நோன்பு வைத்திருந்தோம், அவர்களுக்கு கட்டளையிட்ட 2 விஷயத்தை கவனிக்கணும்.
நாங்கள் ஆரம்பித்து விட்டு அவர்கள் வறுமையான இன்னும் அவர்கிட்ட காட்டுமா எங்கள்டு வந்து 2 பேரையும் சேர்த்திருக்கும் வேண்டிய. அப்ப என்னத்தை நீங்கள் பெரிய ஆதாரமா காட்டுகிறீர்கள் நினைக்கிறீர்களோ, எந்த பாயிண்ட கவனிக்க தவறிட்டோம்னு சொல்றீங்களோ அந்த பாயிண்ட் எதை சொல்லுதுன்னு கேட்டா, நாங்கள் நோன்பு வைத்திருந்தோம், அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படி சிம்பிளா புரிஞ்சு கொள்ற உதாரணம் சொல்லுவோமே, அப்பதான் புரியும் தமிழ் மொழியில சொல்லுவோமே. அவங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் அது. நாங்கள் பசியாக இருந்தோம். ஏர்வாடியிலிருந்து ஒரு கூட்டமும் பசியாக வந்தது. நாங்கள் பசியாக இருந்தோம், வந்து அவருக்கு உணவு கொடுக்க சொன்னார்கள். என்ன அர்த்தம்? எனக்கும் உணவு கொடுக்க சொன்னார்கள், எங்களுக்கு 2 அடக்கு. இப்ப அதாவது எப்போதுமே படற்கையும் தன்னிலையும் சேர்மையானால் தன்னிலையில் தான் பேசுவோம். அவர்களும் வந்தார்கள், நாங்களும் வந்தோம் சொன்னா 2 இணைக்கிறது எங்களுக்கு தான் இணைக்கணும், அவர்கள் இணையாது. நல்லா கவனிக்கணும். எந்த லாங்குவேஜ்லயும் சரி, ஒரு படற்கை, அதாவது படற்கைன்னா அவர்கள், ஒரு நாங்கள், ஒரு அவர்களும் நாங்களும் போடப்பட்டு விட்டால் 2 பேரையும் அது கட்டுப்படுத்தக்கூடிய செய்தியா இருந்தால் எங்கள் பட 2 கட்டுப்படுத்திடும். எங்கள்ங்கிறது பாருங்க, அது படற்கையும் சேர்த்து உள்ளடக்கிக் கொள்ளும் எந்த மொழிகளையுமே. ஆனா நாங்கள் அவர்கள் போட்டுவிட்டு அவர்கள் திரும்பி வறுமையானால் அவர்களை தான் எடுத்துக்கொள்ளும். இந்த மொழி நடையே உங்களுக்கு காட்டுது. அதாவது வாகனம், நாங்கள் நோன்பு வச்சிருந்தோம், பெரிய வாகன கூட்டம் வந்தது, பெரிய பார்த்தா சொன்னது, அவர்களை நோன்பு விட சொன்னார்கள், அவர்களை அவர்களுடைய பெருநாள் இந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு எங்களை சொல்லப்பட்டிருக்கணும். அதனால எதை நீங்கள் பார்த்து கவனிக்க தவறிட்டோம்னு சொல்றீங்களோ அதை நீங்க தான் கவனிக்க தவறி இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நாங்க சொன்ன பொருள் தான் கரெக்ட் என்பதற்கு நீங்க எடுத்து காட்டின அந்த வாதம் மெயினான ஒரு ஆதாரம். அது ஹதீஸ்ல இருந்து கேட்டீங்க. அதே மாதிரி அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்ற ஒரு 3 ஹதீஸ எடுத்து காட்டி இந்த இடத்துல அவர்களுக்குன்னு வந்திருக்கிறது, அதுல எல்லாம் அது அவர்கள் தான் வருது, அவர்களுக்கு அங்க உள்ள சஹாபாக்களை தான் குறிக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை 3 இடத்துல வச்சாங்க. இது அதுக்கு அழகா பதில் சொல்றாரு கலீல் ரசூல். அதாவது இங்க என்ன இருக்குன்னா, ஒரு நாங்களும் ஒரு அவர்களும் இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு நாங்களும் ஒரு அவர்களும் இருக்கிறது. 2 சாரார பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுது 2 பேரையும் எடுத்துக்கொள்ளும் விதமாக பயன்படுத்துற வார்த்தை எங்களுக்கு தான். 2 பேரையும் சேர்த்து எடுக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா எங்களுக்கு தான். அப்படி சொல்லப்படல, அவர்களுக்கு பிரிச்சு சொல்லியாச்சு. இங்க என்னன்னா ஒரு கூட்டம் தான். ஒரு அதாவது தூங்குன கூட்டம் ஒண்ணு, தூங்காத கூட்டம் ஒண்ணு அங்க இருக்கல. போர்ல பங்கெடுத்து கொண்ட கூட்டம் ஒண்ணு, பங்கெடுக்காத கூட்டம் ஒண்ணு இருக்கல. எல்லாம் போர்ல எல்லாருமே ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அவர்கள்னா அவர்கள் தான் ஒரு கூட்டம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர்களுக்கு ஏவினார்கள் ஒரு வாசகம் இருக்குல்ல, அது மாதிரி உள்ள ஹதீஸை தேடி எடுத்து நீங்க சொல்றீங்க. நீங்க எப்படி காட்டணும்னா இந்த மாதிரி ஆரம்பிக்கணும், நாங்கள் ஆரம்பிக்கணும், அப்புறமேல அவர்கள் வந்தார்கள் சொல்லணும், அப்புறமேல அவர்களுக்கு வரணும், அந்த அவர்களுக்கு என்பது எங்களுக்குங்கிற அர்த்தத்தை தரணும். அப்படியானதுக்கு இது கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாது. ஹதீஸ் நீங்க 3 காட்டி இருந்தாலும் ஹதீஸ் பிறைக்கு பத்தின ஹதீஸும் இல்ல. இந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் செய்வது என்பதை விளக்குவதற்கு 2க்கும் பொருத்தம் இல்லாத வகையில் அமைஞ்சிருக்கு, பொருத்தம் கிடையாது. அதனால இன்னமும் நம்ம ரொம்ப தெளிவா சொல்ல முடியும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிக்கிறாங்க, 2 பிரிக்கிறாங்க. ஏன் பிரிக்கிறாங்கன்னு கேட்டா, நான் ஆரம்பத்துல சொன்னேன், என்ன வேகமா போக வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த அவர்களுக்கு நாங்கள் இதுகளை வச்சு மட்டும் நாங்கள் சொல்லவில்லை, வேறு புறக்காரணங்கள்லாம் இருக்கிறது என்று நான் சொல்லி காட்டினேன். இந்த அர்த்தம் செய்யறதுக்கு இது மட்டும்தான் காரணம் கிடையாது, இந்த அர்த்தம் தான் செய்து ஆகணும் என்பதற்கு செய்யல என்று சொன்னா நிறைய ஹதீஸ்களை தூக்கி போட வேண்டி வந்துடும். அதுல ஒரு ஹதீஸ் நான் சொல்ல போறேன், விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்ப மாசங்கிறதுக்கு உள்ள 2 விளக்கம். மாசங்கிறது 29 அல்லது 30 சொல்றாங்களா. இப்ப இந்த ஹதீஸுடைய நீங்கள் வாதிக்கிற விளக்கப்படி நீங்கள் என்ன பொருள் கொடுக்குறீங்களோ, அதாவது எங்க இருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு தொலையிலிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கருத்தை இந்த ஹதீஸ் சொல்கிறது அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீர்களேயானால் அதில் பல ஹதீஸுகளை நிராகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. முதலாவது நிராகரிப்பு என்ன என்று கேட்டால், மாதத்திற்கு 29 நாள் என்பதும் 30 நாள் என்பதும் நிராகரிக்கப்பட்டு 28 நாள் என்ற நிலைமை ஏற்படும். ஃபர்ஸ்ட் காரணம். அப்ப மாசம் 28க்கு 29 குறையாது, 20 30 கூடாது. அது எப்படி முரண்படுது அப்படின்னு சொன்னா, இது நீங்க சயின்ஸ் சொல்லக்கூடாது. கொடுத்தா கொஞ்சம் விளக்கிடலாம். கொடுக்கலாமா கேட்டுக்கோங்க, அவங்க சம்மதிச்சாதான் கொடுக்கலாம். ஓகே தானே? சரி, கொஞ்சம் ஊர்மையை கவனிக்கிறது சொல்ற வரைக்கும், ஏன்னா தெளிவா வலிக்கலாம்ல. இப்ப இது ரொம்ப கவனமாக சகோதரர்கள் கவனமாக கவனிக்கணும் எல்லாருமே. இது பூமியுடைய உருண்டை, நான் சும்மா போட்டிருக்கிறேன். இது பூமியுடைய உருண்டை. இந்த கீழே நான் போட்டிருக்கிற அந்த கோடோடா போட்டிருக்கிறது இரவு பகுதி. பூமியில எப்பவுமே பாதி பகலா இருக்கும், பாதி இரவா இருக்கும். இது இரவு பகுதி,
இது வந்து பகல் பகுதி. எப்போதுமே இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இரவு பகுதி பகலாகவும் பகல் பகுதி இரவா மாறிக்கிட்டு இருக்கும். சரி, இது பூமி, இது வந்து இரவு, இது வந்து பகல். இது ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இது வந்து இரவு ஆரம்பிக்கிற இடம். இப்படி சுத்தும் போது இந்த இடத்துல சூரியன் மறையுது, இரவு ஆரம்பிக்கிற இடம். இது வந்து காலை சூரிய உதயம் ஆரம்பிக்கிற இடம். அப்ப ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் வந்து கிழக்கு, பூமி வந்து கிழக்குல இருந்து மேற்கா இப்படி சுத்துது. சூரியன் வந்து பூமி வந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம கேட்கிறோம், இந்த ஏங்கிறது ஒரு ஊர் வச்சுக்கிறோங்க. ஏங்கிறது வந்து கும்பகோணம். அவ்வளவு இந்த ஏக்கும் பிக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வராது. நம்ம மக்களுக்கு புரியறதுக்காகத்தான் நான் கும்பகோணம் ஏர்வாடின்னு சொல்றேன், அறியாமல் சொல்ல நினைக்க கூடாது. ஏங்கிறது கும்பகோணம் உதாரணமா. இந்த இது வந்து பி, இது வந்து இது ஒரு ஊர். இது பல ஊர்கள் இருக்கு பூமியில. இது ஏ வந்து கும்பகோணம், இது வந்து ஏர்வாடி, இது வந்து பி வந்து ஏர்வாடி, சி வந்து நாகர்கோவில். புரிஞ்சு வச்சுக்கிறோமே. இப்ப ஏயில புற பார்த்துட்டாங்க, ஏயில புற பார்த்துட்டாங்க. புற பார்த்துட்டோம், தகவல் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த பிறை பார்த்த தகவல் இங்க இருக்கிறவங்க கிடைச்சு போச்சு. ஏயில பிற பார்த்தாங்கிற செய்தி இங்க உள்ளவனுக்கு, அதாவது இந்த கும்பகோணம்னா ஏர்வாடிக்காரங்களுக்கு கிடைச்சு போச்சு. ஏர்வாடிக்காரங்க இப்ப என்ன பண்ணணும், நோன்பு வைக்கணும். உங்க வாதத்தை சொல்லிட்டு, நான் வாதிக்கிறது சொல்லக்கூடாது. உங்க வாத பிரகாரம் ஏர்வாடியில் இருக்கிறவனு ஆகணும். முதல் நோம்பு வச்சுட்டாங்க. முதல் நோம்பு வச்சுட்டாங்களா? முதல் நோம்பு வச்ச பிறகு இந்த பூமி இப்படி சுற்றி இருக்க போறது இல்ல, சுத்துது. சுத்தி இந்த இடத்த வந்து இப்ப அடையுது. இந்த இடத்த வந்து அடையுது. அடையும் பொழுது இந்த ஏர்வாடிக்காரர்கள் 2வது நாள்ல நுழைகிறார்கள். இந்த ஏர்வாடியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த பூமி சுத்திக்கிட்டே வந்து இந்த இடத்தை வந்து அடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் 2வது நாளில் நுழைகிறார்கள். 2வது நாளில் முதலில் நுழையக்கூடியவர்கள் ஏர்வாடிக்காரர்கள் தான். முதல் போய் மறையும் சூரியன். உலகத்திலேயே இந்த இவர் பார்த்தாலும் நாளைக்கு முன்னாடி இவர் அடைவாரு. மற்ற நாட்கள்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த நாளை அடையக்கூடியவர் யாருன்னு கேட்டவங்க வாதப்படி இந்த சகர் நேரத்தில் இருக்காரு, அவர் தான் 2வது நாள் சீக்கிரம் அடைவார். 13 நேரத்தில் சொல்லியிருக்கிறோம். அடைஞ்சிட்டாரா? இவர் இப்ப 2வது நாள் நுழைஞ்சிட்டார். இவர் 2 நல்லா கவனிக்கணும். இந்த ஏர்வாடிக்காரர் வந்து இந்த பூமி சுத்தி சாயந்தரம் மகரிபு நேரத்தை அடையும் போது, இந்த இடம்னா மகரிபு நேரம், மகரிபு நேரத்தை அடைஞ்ச உடனே ஏர்வாடிக்கு வந்து பிறை 2, ஏர்வாடிக்கு பிறை 2. சரி, இந்த இடத்துல நாகர்கோவில் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் சகர் நேரம் முடிஞ்சிருது. இது வந்து அதுல இருந்து 1/2 மணி நேரம் தள்ளி வச்சுக்கிறேங்க. 4:30 மணிக்கு சகர் முடியுது ஏர்வாடிக்கு. இது 5 மணியில இருக்கு இந்த ஊர் நாகர்கோவில் உதாரணத்துக்கு. இப்ப இந்த பூமி சுத்துதுல, அப்ப ஏர்வாடி சுத்துற மாதிரி நாகர்கோவில் சுத்தும். இப்ப நாகர்கோவில் சுத்தி இப்படி வந்து அடையுமே, அடையும் போது அது எத்தனாவது நாள் நாகர்கோவிலுக்கு? முதல் நாள். ஏன்னா இவங்க வரைக்கும் தான் இதை கட்டுப்படுத்துது. அதாவது கும்பகோணத்துல பார்த்தது வந்து ஏர்வாடி வரைக்கும் தான் கட்டுப்படுத்தும், அது நாகர்கோவில் கட்டுப்படுத்தாது. அப்ப நாகர்கோவிலுக்கான ரொம்ப அடையல. இந்த சூரியன் மறையிற அடைவாங்கல்ல சாயந்தரம், அப்பதான் நாகர்கோவில்காரங்க வந்து முதல் நாள் அடைகிறாங்க. அடைஞ்சு இங்க வந்துட்டாங்களா, இங்க வரும்போது இங்க வந்துருவாங்க. அதாவது இவர் 2வது நாள்ல இருக்கும்போது இவர் முதல் நாள்ல இருப்பார். சாதாரண விஷயம் இல்ல. 2க்கு வரும்போதுங்க இவர் வந்து, அதாவது ஏர்வாடிக்காரர் வந்து 2வது நாளை வந்து அடைந்தாரையானால் நாகர்கோவில்காரர் வந்து முதல் நாளை கடந்திருப்பார், இங்க இருப்பார். இந்த ஏர்வாடி இங்க வரும் பொழுது நாகர்கோவில் இங்க வந்துடும். அதாவது இது பி வந்து இப்ப ஏர்வாடி ஆகிக்கிறங்க. பி இது ஏர்வாடி, ஏர்வாடி இங்க இருக்குமே, ஆனால் இங்க வந்து நாகர்கோவில் வந்துடும். சரியா? அப்ப நாகர்கோவில்காரர் நுழைஞ்சு வந்திருக்காரு. இது அவருக்கு எத்தனாவது நாள்? முதலாவது நாள். இவருக்கு 2வது நாள். இவர் 2ஆம் நோம்பு வச்சிருக்க வைக்க போறாங்க இன்னைக்கு சகர்ல. இவர் இன்னைக்கு சகர்ல வந்து தலை நோம்பு வைப்பாரு. சரி, இது 2ஆம் நாள். இன்னொரு சுத்தி இப்படி வருது. அப்ப இவர் வந்து 3, இவர் 2 சுத்துது. இவர் 4, இவர் 3 சுத்துது. இவர் 10, இவர் 9 சுத்துது. இவர் 20, இவர் 19. ஒரு நாள் குறைச்சு வச்சு வைங்க. இவர் 20, இவர் 19. இன்னொரு சுத்துது. இவர் 28, இவர் 27. இவர் 28 அடையும் போது இவர் 27. இன்னொரு சுத்துது. இவர் 28. இது வந்து 29. இவருக்கு 28. இந்த 29 முடியுதா? முடிஞ்ச உடனே அடுத்த 30 வருது. இங்க வருது. ஒரு 30 அடையும் போது 29 வச்சுக்கிட்டு 29 ராவுல இருக்காரு இவர் கணக்குப்படி. இவர் என்ன செய்யறாரு? 30 ராவுல நான் பெற பார்த்துட்டேங்கிறாரு. பார்த்துட்டாரு. பார்த்த உடனே உங்களுடைய வாத பிரகாரம் அவர் வந்து இப்ப சகர் வரைக்கும் தான் கட்டுப்படுத்துமே, சகர் வரைக்கும் கட்டுப்படுத்தும் இல்லையா? இந்த தகவலை கேட்ட உடனே இவருக்கு நோம்பு கடமையாயிடுது. கடமையானது பெருநாள் வந்துருக்கு. பெருநாள் வந்துட்டா இவர் நோன்பு வைக்கிற ஹராமா போயிடுது. ஒரு நாள் குறைச்சு வந்துட்டு இருக்காரு. அப்ப 29 இவர் நோன்பு முடிக்கக்கூடிய நேரத்தில் பிறை கண்டிருக்கும் பொழுது 29 முடிச்சு 30வது இரவுல பிறை காணும் பொழுது இவர் வந்து 29வது இரவுல இருக்கிறார். இரவுல 20 நோன்பு முடிக்கல, 28 முடிச்சுட்டு 29 ராவுல இருக்கிறார். அன்னைக்கு சகர் வைக்கணும். இவர் பார்த்தோன்னே பெருநாள் பிறந்துருச்சு. இப்ப அவர் என்ன செய்யணும்? இப்ப ரமலான் வந்துருச்சுல,
இவருக்கு இப்ப 28 இவருக்கு மட்டும் ஆகுதா? இவருக்கு 33% நான் சொன்னேன். உலகத்துல 33% பகுதியில